டிப்ளமா ஐடிக்குள்ள நுழைய முடியுமா, மெக்கானிக்கல் ஐடிக்குள்ள நுழைய முடியுமா? ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அதாவது டிப்ளமோவிலேருந்து ஐடிக்குள்ளே போக முடியுமா? ஸோ அதுக்கான விடையாக நீங்கள் வந்திருக்கீங்க. ஜாப் வேகன்சி எல்லாம் எப்படி இருக்குது அப்படியே பற்றி சொல்லுங்கள். என்னோட பேர் வந்து மாதவன். என்னோட சொந்த ஊர் வந்து ஆரணி. பேச இருக்கேன். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் ப்ளேஸ் ஆகிருக்குங்கிறது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. டிப்ளமா ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, மெக்கானிக்கல் ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, இல்லை வந்து லைக் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுமா? ஏன்னா டிப்ளமான்றது டிகிரியே கிடையாதுங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்னால் ஐடிக்குள்ளே நுழைய முடியுமான்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. இல்லை சார், என்னால் இதெல்லாம் இருந்துமே என்கிட்ட சில திறமைகள் இருக்குது, என்னால் முடியும் சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் வந்து நின்னவன் தான் என்னுடைய தம்பி மாதவனுங்க. ஸோ சிபிடி சென்னை ஆர்னியை சேர்ந்த இந்த தம்பி பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளமா மெக்கானிக்கல் 2021 பாஸ் அவுட். கேப் இருக்கு, மெக்கானிக்கல் டிப்ளமா, அட எவ்வளவுதான் என் பிரச்சனை இருக்கு, ஆனா அதை தாண்டி என்கிட்ட இது கிடையாது சார், என்கிட்ட சில திறமைகள் இருக்குன்ட்டு இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. எப்படிதான் இவெல்லாம் வாழ்ந்துட போறோம் அப்படின்றதுக்கு மத்தியில நான் இப்படி வாழ்ந்துட்டேன், இப்படி வளர்ந்தேன், இப்படி வாழ்ந்துட்டேன், நான் சாதிச்சு காமிக்கணும் சார் என் சொந்தக்காரங்கிட்ட, இந்த சமுதாயத்துக்கிட்ட நின்று ஜெயிச்சவன் தான் என் தம்பி மாதவன். கண்டிப்பா நீ ஜெயிச்சது தம்பி, வாழ்த்துக்கள், இன்னும் நிறைய சாதிக்கணும்னு கடவுளுக்கு நான் வேண்டிக்கிறேன். ஹாய் மாதவன், உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். என்னோட பேர் வந்து மாதவன். என் நேட்டிவ் வந்து ஆரணி. நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் 2021. நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு டிவிஎஸ் கம்பெனி வந்து மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. அதனால சரி ஐடி ஃபீல்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துச்சு. சூப்பர் தம்பி. ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அதாவது டிப்ளமோவிலேருந்து ஐடிக்குள்ளே போக முடியுமா? ஸோ அதுக்கான விடையாக நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணீங்க, எப்படியெல்லாம் வந்து உள்ளே போகலாம், ஜாப் வேகன்சி எல்லாம் எப்படி இருக்குது அப்படியே பற்றி சொல்லுங்கள். ஜாப் வேகன்சி பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ வந்து இப்போது டிப்ளமோவிலேருந்து நிறைய பேர் வந்து ஐடி வராங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு தடையே வந்து அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ப்ராப்ளமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது கண்டிப்பாக இருக்கா? கம்யூனிகேஷன் லெவல் இம்பார்ட்டன்ட் தான், பட் இருந்தாலும் சில இடத்துல வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து கம்யூனிகேஷன் லெவல் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம சரி இங்கிலீஷ் வரல சொல்லிட்டு அப்படியே இருந்துடாதீங்க. ஸோ உங்களோட வெற்றி அடைஞ்சதுக்காக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாய், என்னோட நேம் வந்து மாதவன். என்னோட நேட்டிவ் வந்து ஆரணி. நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கேன். இப்போ 2021 கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு மெக்கானிக் ஃபீல்டு வந்து டிவிஎஸ் கம்பெனி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து அங்கே சாட்டிஸ்ஃபை இல்லை. அதனால வந்து ஐடி ஃபீல்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். வந்து .NET டெவலப்பரை வந்து பேச இருக்கேன்.